வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சிக்கலான, அதே நேரம் மனச கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பேச போறோம். ம். யமன்ல மரண தண்டனைக்காக காத்திருக்கிற நிமிஷா பிரியா. கேரளாவை சேர்ந்த நர்ஸ் அவங்க. ஆமா. நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு அவங்க வாழ்க்கை, இந்த கேஸ், சட்ட போராட்டங்கள், கருணைக்கான முயற்சிகள் இதையெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரி. நிமிஷா பிரியா கேரளால பாலக்காடு பக்கத்துல ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க. அப்பா ஒரு தினக்கூலி தொழிலாளி. ஆமா, அங்க உள்ளூர் சர்ச் உதவியோட தான் நர்சிங் படிச்சு முடிச்சிருக்காங்க. ஓஹோ. அப்புறம் 2008ல ஒரு 19 வயசுலயே வேலைக்காக யமன் போயிருக்காங்க. ஆமா, அப்போ யமன்ல வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கு. சரி, யமன் போனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 2011ல டோமி தாமஸ்னு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ம். அப்புறம் 2012ல சனாவுல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. சரி. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க கணவர் வேலை விஷயமா இந்தியா திரும்ப வேண்டியதாகிடுச்சு. அப்போ நிமிஷா மட்டும் குழந்தையோட அங்கேயே தங்கிட்டாங்களா? ஆமா, அவங்க ஏமன்லயே இருந்தாங்க. அப்புறம் 2015ல சனால அல் அமான் மெடிக்கல் கிளினிக்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ, சொந்தமா கிளினிக்கா? ஆமா, ஆனா ஏமன் சட்டப்படி தனியா ஆரம்பிக்க முடியாது. ஒரு உள்ளூரால் பார்ட்னரா இருக்கணும். சரி. அதனால பக்கத்துல கடை வச்சிருந்த தலால் அப்தோ மஹதிங்கிறவரை கூட்டாளியா சேர்த்துக்கிட்டாங்க. ம். இதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பமா. ஆமா, போக போக இவங்க உறவுல நிறைய சிக்கல் வந்திருக்கு. என்ன மாதிரி சிக்கல்? மஹதி போலியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி தன்னை நிமிஷாவோட கணவர்னு சொல்லிக்கிட்டதாவும். அப்படியா? ஆமா, அவங்களோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணதாவும் நிமிஷா குற்றம் சாட்டியிருக்காங்க. உடல் ரீதியா மனரீதியா துன்புறுத்தல் இருந்ததா சொல்றாங்க. இது பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? பண்ணிருக்காங்க. ஆனா யெமன் போலீஸ் பெருசா நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு பேச்சு இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த யமன் சட்டம் உள்ளூர் பார்ட்னர் கட்டாயம்னு சொல்றது. ஆமா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிமிஷாவோட புகார்கள் மேல முறையான நடவடிக்கை இல்லைங்கிறது ஒரு வெளிநாட்டு பெண் அங்க எவ்ளோ பாதுகாப்பற்ற சூழல்ல இருந்திருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? கரெக்ட். அப்புறம்தான் அந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஜூலை 2017ல அவங்களோட பாஸ்போர்ட்டை திரும்ப வாங்கறதுக்காக மஹதிக்கு மயக்க மருந்து கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதுல டோஸ் கொஞ்சம் அதிகமாகி அவர் இறந்துட்டாரு. இதுவே பெரிய விஷயம். ஆனா இதுக்கப்புறம் நடந்தது இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த உடலை மறைக்கிறதுக்காக நிமிஷாவும் அவங்க கூட வேலை செஞ்ச ஹனான் அப்படிங்கிற இன்னொருத்தரும் மஹதியோட உடலை துண்டு துண்டா வெட்டி ஒரு வாட்டர் டேங்க்ல போட்டதா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ரொம்ப கொடூரமா இருக்கு கேட்கவே. ஆகஸ்ட் 2017ல யமனை விட்டு வெளியேற முயற்சி பண்ணும்போது தான் நிமிஷா அரெஸ்ட் ஆகுறாங்க. ஆமா, அவங்க கூட இருந்த ஹனானுக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சது. நிமிஷாவுக்கு 2018ல நடந்த விசாரணையில முறையான வக்கீல் உதவி இல்லாம, அரபியில இருந்து மொழிபெயர்க்க கூட ஆள் இல்லாம, அட பாவமே, அந்த விசாரணையில தான் மரண தண்டனை விதிச்சாங்க. இது 2020ல உறுதி செய்யப்பட்டுச்சு. அப்புறம் 2023ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன மேல்முறையீடுகளும் தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த நிலைமையில தான் 2020ல நிமிஷாவோட அம்மா, குடும்பத்தினர், வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்கள் எல்லாம் சேர்ந்து சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில்னு ஒன்னு ஆரம்பிச்சாங்க. ஆமா, நிதி திரட்டி சட்ட உதவிக்கும் முக்கியமா ஷரியா சட்டப்படி ஒரு தீர்வு காணவும் முயற்சி செஞ்சாங்க. ஷரியா சட்டப்படி தீர்வுனா அந்த தியா பத்தி சொல்றீங்களா? ஆமா, தியா அல்லது பிளட் மணி, அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்து மன்னிக்க கேக்குறது. அதுக்காக 2024 மத்தியில ஒரு $40,000 வரைக்கும் திரட்டி பேச்சுவார்த்தை நடத்த ஆயுள் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இதுல ஏதாவது பண்ணிச்சா? தலையிட்டாங்க. நிமிஷாவோட அம்மா, மகள் 2 பேரும் செனா போய் மஹ்தியோட குடும்பத்துக்கிட்ட பேச அனுமதிக்கணும்னு டெல்லி ஹைகோர்ட் மத்திய அரசுக்கு சொல்லுச்சு. ஆனா போனாங்களா? அதுதான் சிக்கல். யெமன்ல இருக்கிற பாதுகாப்பு நிலைமை, ஹூதி கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோல், இந்தியாவுக்கு முறையான தூதரக உறவு இல்லைன்னு பல பிரச்சனையால அந்த பயணம் நடக்கல. ஓஹோ. இது போக கேரள முதல்வர், நம்ம அட்டர்னி ஜெனரல், மனித உரிமை ஆர்வலர்கள், மதத் தலைவர்கள், குறிப்பா காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் மாதிரி ஆட்கள் ஏமன் மத குருமார்கள் வழியா கருணைக்காக பேசிட்டு இருக்காங்க. இந்த முயற்சிகளால ஏதாவது பலன் கிடைச்சதா? ஒரு சின்ன முன்னேற்றம். அதாவது தண்டனைய நிறைவேற்ற இருந்த தேதிய தற்காலிகமா தள்ளி வச்சிருக்காங்க. ஜூலை 16, 2025ன்னு இருந்துச்சு முன்னாடி. சரி, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா மஹதியோட குடும்பம் இப்ப வரைக்கும் வர தகவல் படி அவங்க அந்த தியா பணத்தை ஏத்துக்க மறுக்கறாங்களாம். அவங்களுக்கு கிசாஸ் தான் வேணும்னு சொல்றாங்களாம். கிசாஸ்னா? படிக்கு படி.
அதாவது மரண தண்டனையை நிறைவேற்றணும்னு உறுதியா இருக்கிறாங்க. ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமை தான் இது. நம்ம பார்த்த இந்த தகவல்களை வச்சு பார்க்கும்போது இது ஒரு தனி மனுஷியோட துயரம்ங்கிறத தாண்டி பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு. சட்டச்சிக்கல்கள், கலாச்சார வேறுபாடுகள், சர்வதேச உறவுகள். நிச்சயமா ஒருத்தரோட செயல், அதுக்கு பின்னாடி இருக்கிற அழுத்தங்கள், ஒரு நாட்டு சட்டத்தோட தாக்கம், அப்புறம் கருணைக்காக இவ்வளவு பெரிய போராட்டம், இது எல்லாமே நீதி, மனிதாபிமானம் பற்றின ஆழமான கேள்விகளை எழுப்புது இல்லையா? ஆமா. இறுதியா கேட்குற உங்களுக்கும் இது ஒரு யோசனையா இருக்கலாம். இது மாதிரி ரொம்பவே சிக்கலான ஒரு சூழல்ல நியாயம், கருணை இது ரெண்டுக்கும் நடுவுல அந்த கோட்டை எங்க வரையறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?